ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைல் சங்கீத். இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கேன், எக்மோர் ஸ்டேஷன் தான் வந்திருக்கேன். சென்னையிலேருந்து நான் வந்து திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறேன். பட்ஜெட் எப்படி போகிறதுன்னு சொல்ல போகிறேன். நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் எல்லா விஷயத்தையுமே. சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு ட்ரெயின் தான் போகுது, ஸ்ட்ரெயிட் டைரக்ட் ட்ரெயின். அது வந்து எல்லா நாளுமே போகுது, மண்டே டு சண்டே வந்து எல்லா நாளும் போகுது. ஈவினிங் 4:10 இந்த ட்ரெயின் கிளம்புது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 440 ரூபா. போகிறதுக்கு 440 ரூபா, வரத்துக்கு 440 ரூபா. டோட்டல் வந்து 880 ரூபா ஆகுது. ட்ரெயின் நேம் வந்து திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ்ஸு. 440 போக வர வந்து 880 வந்து நமக்கு ஃபுல் ஜேர்னியோட ப்ரைஸ் ஆகுது. எல்லாமே வந்து நார்மல் தான். நான் போயிருக்கேன், நான் ஏசிலாம் போடலான்னு நார்மல் கம்பார்ட்மெண்ட் தான் எடுத்திருக்கேன். நான் இப்படி தான் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஓரளவுக்கு நீட்டாக தான், முன்னையோடு எவ்வளவோ பரவாயில்ல, நீட்டாகவே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஐஆர்சிடிசி. இது ஒரு ட்ரெயின் தான் சென்னையிலேருந்து டைரக்ட் ட்ரெயின் திருச்செந்தூர் போகிற தொட்டு. நீங்கள் முன்னாடியே புக் பண்ணணும், முன்னாடியே புக் பண்ணால் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டு அடுத்த வாரமே போனால் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் தக்கலில் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1 மந்த் புக் பண்ணி தான் எனக்கு வந்துட்டு டிக்கெட்டே அவைலபிள் இருந்தது, கிடச்சிதே. அதுவும் டியூஸ்டேலெல்லாம் கிடைக்கவே இல்லை எனக்கு. நான் டியூஸ்டே நைட் தான் இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கேன். வெட்னஸ்டே மார்னிங் போய் சேருவேன். நான் காலையில் வந்துட்டு 6 மணிக்கெலாம் விட்டாங்க. 6:10 தான், 10 நிமிஷம் முன்னாடியே எடுத்து விட்டுட்டாங்க. ரொம்ப நல்லா ப்ளசண்ட்டாக இருந்த கிளைமேட்டு. திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கின உடனே வந்து வாசல்லே உங்களுக்கு ஷேர் ஆட்டோ கிடைக்கும். நாங்கள் வந்து 10 நிமிஷம் முன்னாடியே வந்தாச்சு. மெதுவாக நாங்கள் இறங்கிட்டு போக ஆரம்பித்தோம். ஏன்னா செம்ம ரஷ் இருந்தது, ஒரே ட்ரெயின்றது ரொம்ப ரஷ் இருந்தது. நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் வெளில வந்த உடனே வந்து ஷேர் ஆட்டோ நிறையவே கிடைக்கும். நீங்கள் ஷேர் ஆட்டோலே போகலாம். ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஷேர் ஆட்டோ நல்லா கம்ஃபர்ட்டாகவே இருந்தது. பின்னாடி லக்கேஜ்லாம் வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம். நாங்கள் ஒரு கும்பலாக போயிருந்தோம், செம்மையாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணோம். 30 ருபீஸ் தான் நீங்கள் ஒரு ஷேர் ஆட்டோவில் ஒருத்தருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் வெளியிலே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, பேக்கரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அங்கே கூட வந்து சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் 6 மணிக்கே வந்துவிட்டோம், அதனால் கோயில் பக்கத்தில் போயிட்டு சாப்பிட்லாம் முடிவு பண்ணிட்டோம். நேராக இந்த ஷேர் ஆட்டோ வந்து கோயில் முனையிலே விடுற மாதிரி எங்களுக்கு பேசாங்க. ஏன்னா நியர்பையில் நாங்கள் ஹோட்டல் புக் பண்ணுறதுக்காக கரெக்டாக இது கோயில் வாசலில் என்ட்ரன்ஸ் முன்னாடியே விட்டுட்டாங்க. இங்கே வந்து இறங்கின உடனே ஒரு சூப்பரான காஃபி ஷாப் இருக்குது, உதயம் சொல்லிட்டு. மறக்காமல் போங்க, நீங்கள் போனாவே தெரியும். செம்ம ரஷ் இருக்கும் அங்கே. செம்ம டேஸ்டியான காஃபி, டீ ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களோட வடையாகட்டும் எல்லாமே நல்லது. அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து சக்கரவர்த்தி லாட்ஜுன்னு இருக்குது. நிறைய லாட்ஜை கேட்டோம், இந்த லாட்ஜ் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருந்தது. அதனால் நாங்கள் மார்னிங் ரூம் எடுத்தோம், ஈவினிங்கே வந்து வெக்கேட் பண்ணிட்டு போகிறோம். ஏன்னா ஈவினிங்கே எங்களுக்கு ட்ரெயின் சாமியை பார்த்துட்டு உடனே நாங்கள் கிளம்ப போகிறோம். இது பட்ஜெட் ட்ரிப்புன்ற தொட்டு. இந்த லாட்ஜில் வந்துட்டு சிங்கிள் பெட்ரூம் வந்து 750 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க, அண்ட் டபுள் வந்துட்டு 1000 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு 5 பேர் வந்து உங்களுடைய விருப்பம் சொல்லிட்டாங்க, நீங்கள் எத்தனை பேர் வேணால் தங்கிக்கலாம். ஆனால் நான் தான் ஈவினிங் நாங்கள் கிளம்புறதோடு தான் இந்த ப்ரைஸ். நீங்கள் ஃபுல் டே இருக்கிறது தான் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நான் ஈவினிங்லேயே ட்ரெயின் பிடிக்கணும். நாங்கள் மார்னிங் ஒரு 7 o'clock ரூம் எடுத்தோம். நாங்கள் ஈவினிங்கே வந்துட்டு ஒரு 6-7 o'clock நாங்கள் வெக்கேட் பண்ணிவிட்டோம். ஏன்னா 8 o'clock ட்ரெயின் இருக்குன்றதுக்காக. இப்போது நம்ம 5 பேருக்கு வந்து 750 கணக்கு பண்ணால் ஒரு ஆளுக்கு வந்து 150 ரேஞ்சு தான் வருது. நாங்கள் 2 ரூமுமே பார்த்தோம். நாங்கள் டபுள் காட்டும் பார்த்தோம், சிங்கிள் காட்டும் நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து டபுள் காட் 1000 ருபீஸ். இங்கே டிவி இருக்கும், அதே மாதிரி 2 காட் தனித்தனியாக இருக்கும், குவீன் சைஸு. நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் எல்லாமே க்ளீனாக நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பாத்ரூம் நான் காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே வந்து எல்லாமே நீட்டாக இருக்குது. ஆனால் வந்து ஹீட்டர் வந்து உள்ளே கிடையாது, வெளியில் வந்து அந்த லாபியில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வரும். அங்கே தான் நீங்கள் பிடிச்சின்னு போகிற மாதிரி இருக்கும். இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹாட் வாட்டர் தேவைப்படாது. இங்கே ஹீட்டர் உள்ளே இல்லை. பாத்ரூமாக கொஞ்சம் நீட்டாகவே க்ளீனாகவே இருக்குது. இது வந்து சிங்கிள் காட்டு. இதுலேயே நீங்கள் 5 பேர் தங்கினா தங்கிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த சிங்கிள் காட்டில் கிங் சைஸ் பெட்டு போடுறாங்க. அதே மாதிரி டிவி இருக்குது. ஏசி கிடையாது, ஏசி இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம். இங்கே பாத்ரூம் இங்கே க்ளீனாக இருக்குது. இங்கே ஹீட்டர் கிடையாது, வெளியே தான் நீங்கள் எடுக்கணும். இங்கே நாங்கள் ரீஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து மணி ஐயர் என்ட்ரன்ஸ்லேயே வந்து மணி ஐயர் ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஒரு தோசை எல்லாம் 50 ரூபா தான். உங்களுக்கு ஒரு 4 இட்லிலாம் சாப்பிட்டா வந்து 50 ரூபா அந்த ரேஞ்சு தான் வரும். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க 50 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்னு. கண்டிப்பாக இங்கே நீங்கள் ஒரு 3 இட்லி 4 இட்லி சாப்பிட்டா 50 ரூபாய்க்கு மேலே ஆகவே ஆகாது. மணி ஐயரில் 3 விதமான சட்னி, சாம்பார் எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்து நாங்கள்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். பொங்கல், வடை, தோசை அப்படின்னு சொல்லி நிறைய வாங்கிட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டது எங்களுக்கு கம்மியாக தான் ஆச்சு. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா எல்லாேருக்கும் வாழை இலையில் வச்சுட்டு அந்த ஒயிட் சட்னி, ரெட் சட்னி, க்ரீன் சட்னி எல்லாம் வச்சாங்க. அதே மாதிரி சாம்பாரும் கொதிக்க தூக்கில் வச்சுட்டாங்க. ரொம்ப நல்லாவே வந்து கஸ்டமர் கேர் ரொம்ப நல்லா அவங்க சர்வீஸ் பண்ணாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா. எப்போ போனாலுமே வந்து திருச்செந்தூர் போனால் இந்த ஹோட்டல் தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு என்னமோ தெரியல, இங்கே ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு எப்படி தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக.
அதே மாதிரி அந்த சக்கரவர்த்தி லாட்ஜை வந்து மேலே ஃபுல்லாகிடுச்சு, பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் போதும், அதுக்குள்ளே லாஸ்ட்டில் வந்து அவங்க ரூம் அங்கேயும் வச்சுருக்காங்க. அங்கே தான் எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் யோசிப்பீங்க எதுக்கு பின்னாடி போகணுன்னு, அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்ல நினச்சேன், நான் மறந்துட்டு இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று கூட நான் சொல்ல நினைக்கிறேன். எப்போவுமே நான் இங்கே வரும்போது எல்லாமே வந்துட்டு தேவஸ்தான ரூம் தான் தங்குவேன் நான். ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து நானும் வந்து கட்டி முடிப்பாங்க பார்க்குறேன். ஆனால் கோயிலில் வந்து இன்னும் கட்டவே இல்லை. நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் வந்து ஒர்க்கு நடந்துகிட்டே தான் இருக்குது. இதனால் வந்து ப்ரைவேட் லாட்ஜஸ் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு ஏற்றிட்டாங்க. நீங்கள் ஃபுல் டே ஸ்டே பண்ணனா வேறு ப்ரைஸு. நான் வந்து 1 டே மார்னிங் ஈவினிங் தங்கறதுக்காக இந்த ரேட்டு. ஹோட்டல் நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஃபன் சூப்பராக சாப்பிட்டு வெளியே வந்துட்டோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு கோயில் இருக்குது. இங்கே வந்து எப்போவுமே நம்ம தேவஸ்தானம் ரூம் வந்து ரொம்ப சீப்பாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ரொம்ப ஆசையாக வருவீங்க, கண்டிப்பாக ஏமாந்து தான் போவீங்க. ஏன்னா நானும் ஒரு வருஷமும் வந்து ஏமாந்து போகிறேன். இந்த வருஷம்னா கட்டியிருப்பான், பார்த்தா கட்டவே இல்லை. உள்ள என்ட்ரன்ஸ் வந்துட்டு அதுக்கும் ப்ரைஸ் வச்சுருந்தாங்க. 200 டூ வீலர் வந்தால் 20 ரூபா, 50 காருன்னு சொல்லிட்டு சார்ஜ். இங்கே தான் பாருங்கள், 2 பக்கமும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு. இங்கே தான் வந்து தேவஸ்தான ரூம் வந்து வரப்போகுது. இது வந்து ஒரு 3 வருஷமாக எதுக்காக வந்து இது ஒரு ரிக்வெஸ்ட்டாகவே நான் இந்த வீடியோவில் போகிறேன். சீக்கிரம் கட்டி முடிங்க. நிறைய பேர் வர பட்ஜெட்டில் வரவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஃப்ரீ செப்பல் சேனலில் செப்பல் விட்டாச்சு. பக்கத்துலேயே பஞ்சாமிர்தம் இருக்கும், வேணால் வாங்கிக்கோங்க. அன்னதானம் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. முதியோர்களுக்கு அப்புறம் ஊனமுற்றோருக்குலாம் தனியாக, நார்மல் ஆளுக்கு தனியாக. இங்கே வந்து மொபைல் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஆனால் உள்ளே வந்து வீடியோ அலோடு கிடையாது. நீங்கள் எடுக்காமல் உள்ளே வச்சுருந்தா, பேக்கில் வச்சுருந்தா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா நீங்கள் இங்கே வச்சுட்டு போகலாம். மொபைலுக்குன்னு தனியான இதுவும் இருக்குது. அங்கே நாங்கள் வச்சுட்டோம். ஆனால் எங்களுக்கு தெரியல உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. நீங்கள் உள்ளே வந்து ஆனால் ஃபோன் எடுக்கக்கூடாது வெளியில். எப்போவுமே வந்து திருச்செந்தூரில் கூட்டம் இருக்க தான் செய்யும். ஆனால் நான் ஃப்ரீ தர்ஷன் தான் நீங்கள் நான் போகிறேன். நானும் கூட்டம் இருந்தாலுமே வந்து ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகிடுது லைன். அதனால் நீங்கள் தயவுசெய்து காசு கொடுத்து ஏமாறாதீங்க. நான் ஃப்ரீ தர்ஷன் தான் போனேன். இன்றைக்கி வெட்னஸ்டே போனதுக்கே செம்ம ரஷ் இருந்தது. ஆனால் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடுச்சு. இந்த கோயிலோட ஃபேமஸை வந்து தீராத நோய் தீர்க்கும் பன்னீர் இலை விபூதி தான் ஃபேமஸ். இது மார்னிங்கில் மட்டும் தான் கிடைக்கும்னு நினச்சோம். நம்ம அப்படி கிடையாது. உள்ளே நீங்கள் எப்போ போகும்போது சாமி கும்பிடும் போது வந்து விபூதி கொடுப்பாங்க. அந்த ஐயரே வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து இது மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து 50 ரூபா. ஐயர்கிட்ட அப்பயே 50 ரூபா கொடுத்து இந்த தீராத நோய் தீர்க்கும் பன்னீர் இலை விபூதியை வாங்கிக்கலாம். அந்த ஃபோட்டோ, குங்குமம், அந்த விபூதியோட இலை எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நாங்கள் வாங்கிட்டோம். எங்களால் மார்னிங் போய் வாங்க முடியல. சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு வெளில வந்துட்டோம். அதேமாதிரி வெளியில் வந்தோடனே ஆப்போசிட்டில் வந்துட்டு வள்ளி குக்கை போயிடுங்க. மார்னிங்கே போயிடுங்க. ஈவினிங்கில் திறந்து இருக்காது. மத்தியானமே வந்து க்ளோஸ் பண்ண 1 o'clock 1:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இங்கே வந்துட்டு முக்கியமாக என்ன சொல்லணும்னா, குழந்தை வரம் வேண்டுறவங்க வந்து இங்கே மறக்காமல் தொட்டில் கட்டுங்க. கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். அது முடிச்சுட்டு வெளில வந்தோடனே வந்துட்டு ஃப்ரீ சாப்பாடு போட்டுருந்தாங்க. அன்னதானம் போட்டுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்து நாங்கள் போய் சாப்பிட்டோம். இங்கேயும் வந்து கொஞ்சம் க்யூ இருந்தது. ஆனால் உடனே வந்து மூவ் ஆகிடுச்சு. மறக்காமல் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்தது சாப்பாடு. நீங்கள் பட்ஜெட்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி நீங்கள் சாப்பிடவும் செய்யலாம். இது கண்டிப்பாக வர்த்து தான் உங்களுக்கு. கண்டிப்பாக கோயிலில் போய் சாப்பிட்றது புண்ணியம் தான் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்து அது வந்து ரொம்ப இதுவாக பேசுவாங்க. நான் அது மாதிரி நினைக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப விரும்பி ரொம்ப சந்தோஷமாக அந்த பிரசாதமாக நான் சாப்பிட்டேன். நான் ஈவினிங்கும் மறக்காமல் வள்ளிக்கோகை போக. அது வந்து அந்த கடல் காற்றும் அந்த வள்ளிக்கோகை சைடு வந்து அந்த மலை பக்கம் உட்காரும் போது அவ்வளோ ப்ளசண்ட்டான, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருந்து. அதே மாதிரி அந்த பீச் ஆகட்டும் எல்லாமே ஈவினிங்கும் போய் நாங்கள் செம்மையாக வந்துட்டு 2-3 வாட்டி நாங்கள் சாமியாக பார்த்தோம். மார்னிங் பார்த்தோம், அப்புறம் ஈவினிங்கும் ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ட்ரெயினே பிடிச்சோன்னா பார்த்துக்கோங்க. ஈவினிங்லாம் பீச் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. பீச்சில் போய் மறக்காமல் கால் வைக்காமல் வராதிங்க. ரொம்பவே நல்லது. குளிக்கலாம்னு சொல்லுவாங்க. நான் குளிக்கல. அது கண்டிப்பாக குளித்தா இன்னும் நல்லது. அதை என்னால் பண்ண முடியல. அதே மாதிரி வந்து இந்த பீச் பக்கத்துலேயே தான் வந்து ஆழிக்கிணறு இருக்குது. அங்கங்கே அழகான மயில். நீங்கள் திருச்செந்தூர் போனால் வந்துட்டு மயில் வந்து எங்கே பார்த்தாலும் அது அழகாக கத்திக்கிட்டே இருக்கும். அது கேட்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி நான் வந்து யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம வந்து இயர்லி மார்னிங்கே வந்து ட்ரெயின் பிடிச்சி வந்துடும். நீங்கள் வந்து ரீஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு சாமியை பார்த்துட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஈவினிங்கும் நீங்கள் ஒரு வாட்டி கிளம்பி போய் 2 வாட்டி சாமியை பார்க்கலாம். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக 2 வாட்டி சாமியை பார்த்தோம். ரொம்பவே சூப்பராக வந்து ஈவினிங் வந்து பீச்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 4 o'clock 5 o'clockலாம் போயிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் தாழ்ந்த பிறகு நல்லா ரொம்பவே நல்லாயிருக்கும். திருப்பி நைட் தான் ட்ரெயின். அது வரல வந்து சாமியை பார்த்துட்டு இங்கே தான் வந்து ஆழிக்கிணறு நாங்கள் காலையில் எல்லாம் முடிச்சுட்டு நான் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த யானை ஆசீர்வாதம் எதிர்க்கே வந்துட்டு ஆழிக்கிணறு இருக்குது. இதுதான் ஆழிக்கிணறு. ஆழிக்கிணறுக்கு வந்து இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்துட்டு நம்ம போயிட்டு அழகாக குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு துண்டிக்கை விநாயகர் கோயில் போய்ட்டு சாமியை பார்க்கலாம். இதெல்லாம் மார்னிங்கே முடிச்சிடும். அங்கே ஈவினிங் வந்தால் நல்லா ஷூட் பண்ண முடியுது. ஃபோன் என்கிட்ட இருந்தது. இதுக்கு ஆப்போசிட் தான் சாமி உள்ளே இருக்கிறாங்க. ஆழிக்கிணறுக்கு நேராக போனால் தான் லாஸ்ட்டில் வந்து ஆழிக்கிணறுக்கு பக்கத்தில் பீச் இருக்குது. நாங்கள் ரொம்ப நல்லா இருந்து நிறைய ஷாப்பிங் மால்லாம் இல்லை. இப்போது கடைங்கள்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க புதுசாக. இதுக்கு நேராக
அப்படியே போனீங்கன்னா வந்து தூண்டிகை விநாயகர் கோயில் இருக்குது. இங்கே மறக்காமல் திருச்செந்தூர் போனால் இந்த கோயிலுக்கு போகாமல் வராதிங்க. ரொம்ப விசேஷம். இந்த கோயிலும் கண்டிப்பாக போயிட்டு வரணும். இங்கே வந்து ஒரு சூறைக்காய் விடுங்க, இன்னும் ரொம்ப நல்லது. நினச்ச கரையெல்லாம் கைகூடும். பட்ஜெட்டில் திருச்செந்தூர் எப்படி போகுது நான் சொல்லியிருக்கேன். நான் செம்மையாக இருந்த தரிசனம் நாங்கள் 2 வாட்டி பண்ணோம். இதை முடிச்சுட்டு வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு 50 ரூபா தான் ஆச்சு. எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் 50 ரூபாய்க்கு ஒரு ஆள் நல்லாவே சாப்பிட்லாம். நைட் டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பலான்னு பண்ணிட்டோம். இது வந்து ஹோட்டல் வெளியிலேயே வந்துட்டு உங்களுக்கு ஷேர் ஆட்டோ, கோயில் வாசலே ஷேர் ஆட்டோ வரும். ஷேர் ஆட்டோ வந்து 30 ரூபா வந்து ரயில்வே ஸ்டேஷன், திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு நாங்கள் வந்து ஷேர் ஆட்டோ ஏறிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். நைட்டு எனக்கு ட்ரெயின் வந்து 8:25க்கு ஸ்டார்ட் ஆகுது. திருச்செந்தூர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எக்மூர் சென்னை வரதுக்கு வந்து மார்னிங் 10:25 வந்து ரீச் ஆகிடுவோம் சென்னையை. ட்ரெயின் போக வர 880 ரூபா. அதே மாதிரி வந்து ஷேர் ஆட்டோ போக வர 60 ரூபா. அதே மாதிரி மார்னிங் பிரேக்கர்ஸ் 50 ரூபா, நைட் டின்னர் 50 ரூபா, ஃப்ரீ சாப்பாடு நம்ம சாப்பிட்டுட்டோம். அண்டு வாழிலை ஊதி அந்த 50 ரூபா கொடுத்து வாங்கினோம் நம்ம. இது எல்லாமே ரூம் வந்து 150 ருபீஸ் சும்மா ரீஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வந்து நாங்கள் எடுத்துருந்தோம். இது எல்லாமே சேர்த்தா வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1200 வச்சா வந்து திருச்செந்தூர் ரொம்ப பட்ஜெட்டில் போயிட்டு வரலாம். திருச்செந்தூர் ரொம்ப நாள் போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் கண்டிப்பாக சந்திப்போம். லவ் ஆல். Thank you friends. Bye.